ஜெயருங்க ஏம்ட்டு இந்த துணியை கொண்டு தட்டில் விரிப்பியலா? என்னத்த துணியை ஒரு தட்டில் விரிச்சு யாரு? நானா? நடந்ததுதான். நீ காலில் எரிச்சல் விட்டாக்காத போறிய. அதையும் அப்படி சொல்லுது. ஏன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு துணி இலக்குன இல்லாத கொண்டு போய் விரிச்சம் தர மாட்டீங்களா? சும்மா தானே இருக்குதியா? நீ என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது பாத்தீங்க. நீ இங்க என்ன மலையா மறைச்சிட்டீங்க? நீ சும்மா தானே இருக்கிய. நீங்க அப்படி சொல்லுதே. நீங்க அப்படி சொல்ல வேண்டியதான். காலத்தை 4 மணி எழும்புன காலத்தை உழைச்சுப்பான் ரெடி பண்ணிட்டு இப்போ தான் துணி இலைக்கு முடிஞ்சு பாருங்க. இனிதான் மத்தியானத்துக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணணும். படி அறிவோம் என்னால முடியல பாருங்க. நல்ல கால் வலியா இருக்கு. உனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு நான் இப்ப என்ன செய்யணும்? இன்னும் ஒரு நாளங்களை துணியை கொண்டு விரிச்சு போடுவீங்களா? உனக்கு விருப்பம் உண்டா கொண்டு விரிச்சு போட்டாதான், இல்லைன்னா அதில் இருக்கட்டு. நீங்க என்ன தேஞ்சது? இப்ப உணர போடண்டா. ஏன்னா இப்ப போட்டா வெயில் உணர்ந்து கிடச்சான். இல்லைன்னா நிழல்ல கிடந்து உணரிய துணி புழுங்கினார். அடுத்தது என்னட்ட ஒண்ணும் செல்லப்படாது. நான் ஒன்று சொல்லி நல்லா கேட்டியா. வீட்டுல துணி அலைக்கியது, பாத்திரம் கழிக்கிறது, வீடு துடைச்சது, சோறை வச்சது, இதெல்லாம் உனக்க வேலை, எனக்கு வேலை இல்லை. அதுக்காகிட்டா உனக்கு கட்டி கொண்டு வச்சிருக்கு. உன வீட்டுல கொப்பம் கொம்மை இதெல்லாம் செய்து கொடுப்பானா இருக்க பெண்ணு. நீ இங்க அதெல்லாம் செய்ய வச்சுலான்னு மாத்திரம் நினைச்சாது. அது ஒன்றும் நடக்காதுங்க. நீங்க என்னத்தையும் சொல்லிட்டு இருக்குதே? கொஞ்சம் போல துணி விரிச்ச சின்னது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குதியா? இங்க பாத்தீங்க, இங்க அந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருந்த அம்மையா இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வச்சுட்டு ஒன்னே கட்டிட்டு வந்தது இல்ல. அந்த மகாராணி போல எங்க இந்த சூப்பர் சிங் முடிக்க இல்லை. நீ இப்ப போற பார்க்க பார்த்தா எங்க 2000 வச்சு உள்ள வேலையெல்லாம் செய்ய போல இருக்கு. நீங்க என்னத்தையும் சொல்லுது? 24 மணிக்கு அப்புறம் டிவியும் பார்த்து சொறையும் குத்திட்டு இருக்கா மாப்பிள்ள மாதிரி வேலை. நீங்க அப்படின்னா பெண்டாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்க மாட்டியல. நீங்க இந்த பழைய கால தாழ்வை சொல்லிட்டு இருக்க போல சொல்லிட்டு இருக்காதுங்க. 21ஆம் நூற்றாண்டு ஆன பிறகு எல்லாம் மாறச்சு. உங்களை போல உள்ள ஆளுக மனசு மட்டும் இனியும் மாற இல்லை இல்ல. கொஞ்சம் அவன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க. சுத்தி வீடு உள்ளாரு யாருங்கன்னு கேட்டா என்ன தட்டி நினைப்பினா? நீங்க ஏன் மாமி அப்படி சொல்லுதுன்னா? அப்படி என்ன தப்பா சொல்லிட்டு இந்த துணியை கொண்டு விதிங்கன்னு சொன்னா அது தப்பா? வந்து யாருனோதான் உண்டு. அதுக்கெல்லாம் வீட்டுல உள்ள வேலையில மோன வச்சுடுச்சே பாய்க்க. கொஞ்சம் துணி தானே விரிச்ச சொன்னேன். அதுக்காக வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்ய வச்சு அது போல சொல்லுதியா? நீ கல்யாணம் முடிஞ்சு வந்த அப்புறம் உன்ன மாமனாரை பாத்துருக்குதியாட்டி? ஒன்னி பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன், இல்லடா செல்ல குத்திட்டு இருப்பேன். உப்பு நேரத்துல மண்ணு வரி போட பண்ண சாய் குடிச்ச கப்பா கூட கழுவி வச்ச மாட்டேன். அதாவிய கழுவி வச்சாத்ததுல நாங்க கழுவ விடாதது. அதுதான் எங்க குடும்பம். நாங்க ஆம்பளை குடிக்க மரியாதை. நீங்க ஏன் மாமி அப்படி சொல்லுது? பழைய காலத்தாலும் அப்படி செய்துட்டு இருப்பேன். ஆனா இப்ப அப்படி ஒன்னும் இல்லை. நான் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்ய இல்லை. அப்ப உங்க மோனி இந்த வேலையெல்லாம் செய்த குறைஞ்சா போயிருன்னு உனக நாகரிகம் உனக கையில இருக்கட்டும். அதான் இங்க நடைமுறை படத்துல ஒண்ணு நினைச்சிடாத. சுத்தி வீடோலாம் இருக்குல்ல. ஒரு வீட்டுல ஒரு மருமம் இப்படி பேசிட்டு கேட்டிருக்குதியா? எனக்கும் கிடைச்சிட்டு ஒரு மண்டையில மண்ணி கட்டின மருமம் லே. இங்க பாத்தீங்க இவ இப்பள இப்படின்னா ரொம்ப நாள் ஒண்ணு நீடிச்சு. அது பாத்தீங்க அடக்கி வச்சா உனக்கு நல்லது. இல்லன்னா உனக்கு தலைக்கு மேலே இருந்து நிறங்க போற பாத்தீங்க. ஒரு இடத்துல இல்லாத ஒரு மரும என்ன கிடைச்சிட்டு வா காது வரைக்கும் நீளது எங்கிட்டு தான் பிடிச்சிட்டு வந்தீங்க. இது ஏன் மாமி இப்படி சொல்லிட்டு போகணும்? அப்ப நான் வாதம் ஒண்ணும் செல்லப்படாதா? நான் உங்ககிட்ட பேசப்படான்னு ஒன்றும் சொல்லல. ஆனா நீ இப்ப பேசுறதுல ரொம்ப ஓவராகும் பாத்தீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா 4 வார்த்தை பேசுவான்னு இருந்து இப்ப எப்படா வாயை மூடுவான்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. எனக்கு கிடைச்ச இப்படி ஒரு வாயாடின்னு தெரியாம போச்சா. நீ தற்சமயம் என்ன தலைக்க மாதிரி யாரும் ஒண்ணு வராண்டா. அது தக்க நீ ஆகும் போச்சு இல்ல. கூடுதல் வளவர்த்த இல்லைன்னா சவுட்டி அப்புறம் தள்ளி போடுவோம் பாத்தீங்க. ஏய் கங்காளு, என்னது சட்டை அயன் பண்ணி போட்டியா? இந்த சட்டை போதுமா? இந்த சட்டை வேண்டாம். இது இந்த கலவாமருவ போட்டிய சட்டை. வேற சோப்புல சட்டை உண்டு இல்லை, அதான் அயன் பண்ணி வை. சோப்பு சட்டை? ஏது சோப்பு சட்டை? போன வரேன் கல்நாட்டு போகும்போது போட்டு போனேன் இல்லை, அந்த சோப்பு சட்டை தான் சொன்னேன். அந்த சட்டையை செல்லுது. டெய்லி 2-3 சட்டையில கலத்தி போடுது. எல்லாம் அழுக்காகிறது. காலில் தான் அலக்குனேன். அலக்கு நான் உணர்ந்துருக்கேன் இல்லை, எடுத்து அயன் பண்ணி வை. உணரன்மைங்கிற வெயில்ல போடுறேன். நான் உங்கள்கிட்ட காலில் சென்ன நல்ல வெயில் அறி உணர போடுங்கன்னு. அதுக்கு நீங்க என்ன செஞ்சா ஒன்ன கொண்டு முடிஞ்சா உணர போட்டு இல்லையா வச்சுட்டு போன என்ன கொண்டு முடியல. அங்கே இருங்க இருக்கு அலக்குன சட்டை. இந்த 1,000 வேண்மையும் போட்டுட்டு போங்க. கண்டிப்பா போடணும்னு ஒன்னும் இல்லை. என்ன கடை வேண்மையும் போடுங்க. எனக்கு தலை எழுத்து என்ன இளவங்களும் செய்யுங்க. என்ன மோனம் கொள்ளலாம் மருமோளம் கொள்ளலாம். சொல்லுங்க அம்மா. அப்பா என் நம்பர் இருக்குதானே? கொந்துரவா என்ன தாமா சொல்லிட்டு இருக்குது? இது கூட செய்ய தரையிலன்னா எப்படி அம்மா? யாரு நம்பர் ரீசார்ஜ் பண்ணது? அது அப்பா என் நம்பர் ரீசார்ஜ் பண்ணாரு. ஒரு உடம்பு முடியல, அதான் போன்ல பணம் போட்டு தருவியான்னு கேட்டார். போட்டு தரலான்னு சொன்னேன். இது இப்ப அவரே தானே முடியல. கொம்மை நல்லதானே இருக்கு. கொம்மை போய் ரீசார்ஜ் பண்ண போதாதா? அது ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இப்ப பண்ணி விட்டாக்கு இல்ல உண்டு. எத்தனை ரூபாய் பண்ண சொல்லி இருந்து? அதுவா 200 ரூபாய் பண்ண சொல்லி இருந்து.
200 பண்ண போற நீ வேலை செய்ய பணம் தான், அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கு ஒரு கணக்காண்டாமா. என்ன கணக்கம்? இது என்ன மொபைலில் ரீசார்ஜ் பண்ண சொல்லுவேன், இது போய் இப்படியே விட்டான்னு வச்சுக்கியா, நாளைக்கு கரண்ட் பில்லு உள்ள பணத்தை கட்ட சொல்லுவேன், அடுத்த நாள் சொல்லுவேன் கேஸ் இருந்து போச்சு கேஸ் உள்ள பணத்தை கட்டணும். இதை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு நீ வேலை செய்ய பணத்தை மொத்தம் வாங்குள்ள ஐடியாவா இருக்க மாட்டீங்க. இது இப்ப ஒரு நாள் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குதியா? இல்லைன்னா தெரியாம தான் கேட்கும். கரண்ட் பில் அடைச்சாலும் சிலிண்டருக்கு பணம் கொடுத்தாலும் இல்ல செலவுக்கு தான் கொஞ்சம் பணம் கொடுத்தாதான் என்ன? சும்மா இல்ல 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிச்ச வச்சு வேலை எடுத்து தந்தையில கொஞ்சம் பணம் செலவாக்குனா குடிமொழிக்கு ஒன்றும் போக மாட்டியா? கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டது இல்லை, அதே போல நான் எனக்கு அம்மா அப்பாவை பாத்துக்கிட வேண்டாமா? கல்யாணம் ரீசார்ஜ் பண்ணியாச்சேன்னா செலவு எதங்கள பணம் வேணுமா இருந்தாலும் கரண்ட் பில் அடைச்சது வேணுமா இருந்தாலும் சொல்லுங்க, நான் தரல. என்ன இது ஏதாவது டைப் பண்ண தெரியலையே. என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு? அதுவா கொஞ்சம் பல இறச்சி எடுக்கலாம் போறேன் பாத்தீங்க, நல்ல கூட்டம், அதான் லேட் ஆயிட்டு. நான் ஏதாவது கொண்டு கறியை சரி நீங்க ஒண்ணு செய்யுங்க, கிச்சன்ல கொண்டு போய் கழுவி வைங்க. அடுத்து உள்ளியும் தக்காளியும் கூட வெட்டி வச்சிருங்க, என்ன கறியை நான் வச்சுனேன். என்ன நானா கழுவானா? நான் தான் போய் இறச்சி வாங்கிட்டு வந்துருக்கேன், அது போதாதா? அதுக்கு ஏன் கழுவ முடியாதா? பிரச்சனை எதங்களை உண்டா? இப்போ கழுவுனா கண்டிப்பாக வச்ச மாட்டா, கஞ்சியும் சம்மந்தியும் தான், மானத்தை பார்த்தா சரியாகாது, கழுவிட வேண்டியது தான். ஒரு பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் கழுவி தரேன், அவ்வளோதானே. நானே கழுவி உள்ளே தக்காளி அரிஞ்சதில்லை, அப்போதான் இல்லை. நீங்க ரொம்ப யோசிச்சாதுங்க. ஆம்பளைங்க வேலையை போற இடத்துல கக்கூசு கழுவ சொன்னா கூட கழுவுவிய, ஆனா வீட்டுல ஒரு சின்ன வேலை செய்ய சொன்னா கூட யோசிச்சுட்டே சேர்ந்து செய்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அப்ப தெரியும். இது என்ன வர வர நமக்கு வேலை கூட்டிட்டு இருக்கு, போற பக்கத்துல நம்ம இப்போ சாரியம் எடுத்து விட்டுருவாளோ? இவன் என் தலையும் சொரிஞ்சு நிக்க, ஏன் முன்ன பேனா கடிச்சது? இல்ல அம்மா, நாங்க இப்போ இறச்சி வாங்கிட்டு வந்தோம் பாருங்க. இறைச்சி எடுத்துட்டு வந்து அவளை கூப்பிட்டு அவளை கையில கொடு, இல்லாம பொதியும் தூக்கிட்டு பொட்டை மாதிரி பார்த்த போல பாத்துட்டு நிக்க. யாரு டாவட்ட கொடுக்கு? இவ்வளவு இறச்சி இருந்தா நம்ம அதை அவ்வளோத்தை நான் ரெடி பண்ணலாம். யாரு நீ அடுக்கல்ல போய் வேலை செய்ய போற? மெதுவா சொல்லி யாரங்களை கேட்டா என்ன நினைப்புன்னு அவள்கிட்ட கொண்டு கூட்டுதான் செல்லியை கேளு. யாரங்க செல்லுன்னு பார்த்தா பட்னி தான் கிடக்க வேண்டியது, இல்லைன்னா அவ்வளோ தெரியும் இல்லை, கஞ்சி தான் காய்ச்சி வைப்ப, கஞ்சி தான் குடிச்ச வேண்டியது எல்லாரும். ஒரு துரும்ப கூட எடுத்து அப்புறம் போடாதவன் கறி வச்ச போறானு என்னத்தை கொடுத்து மயக்கி வச்சிருக்காளோ. என்னத்த முன்ன செய்துட்டு இருக்க? ஏன் பார்த்தா தெரியாது, உள்ளி அடிச்சுட்டு இருக்கேன். அவள்கிட்ட கொடுக்க பார்த்தா முன்ன அவ விட்ட மாட்டாளா? ஏம்மா அப்படி சொல்லுது? நான் இப்போ சும்மா தானே இருக்கேன். அடி 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 அவனை அடி. உள்ளே தக்காளி அரிஞ்சு என்ன செய்யணும்? அந்த இஞ்சி பூண்டையும் கூட அரிஞ்சு வைங்க. என்ன? சரி சரி. இந்த பூண்டு எத்தனை பல் எடுக்கணும்? சரி. ஜேருங்க, காலு நல்லா வலியா இருக்கு, கொஞ்சம் மருந்தெண்ணெய் போட்டு தருவீங்களா? என்னத்த மருந்தெண்ணெய் போட்டு தருங்க? நான் என்ன வேணும் வேலை மாட்டி, கொஞ்சம் இடம் தலைக்கு மேலே யாரும் இல்லை பாக்கிய. நீங்க அப்படி சொல்லுது, உங்களுக்கு முடியலன்னா நான் மருந்தெண்ணெய் போட்டு தரேன், அப்ப எனக்கு முடியலன்னா நீங்க போட்டு தர மாட்டீங்களா? ஆம்பளை செய்யணும் வேலை உண்டு, அது மட்டும் தான் ஆம்பளை செய்யணும். இல்லாம நீ செய்ய வேலை என்ன செய்ய வச்சுட்டு எனக்கு சரிட்டு விடுக்கிட்டு பாக்கிய. என்ன தப்பா சொல்லிட்டு இருக்குது? ஆம்பளை கெட்ட வேலை உண்டாக்கு, வேலை ஆம்பளை வேலை பொம்பளை வேலை உண்டு, அப்படி ஒன்றும் கிடையாது. இத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்தே இல்லை, அப்போ
அங்கே நமக்கு ரூமை துடைச்சிதாரு நம்ம தான் துடைச்சணும், சமையல் பண்ணியதாரு நம்ம தான் பண்ணணும், நம்ம துணியெல்லாம் அழைக்கியதாரு நம்ம தான் அழைக்கணும், வேற ஒன்றும் வேண்டாம நம்ம ரூமில் உள்ள கக்கூசை கழியதாரு அதை நம்ம தான் கழுவணும். அப்படின்னா அடுத்த இடத்துல போனால் கக்கூசையும் கழுவுனேன். சொந்த வீட்டில் இருந்தாச்சுன்னா இதெல்லாம் பொம்பளை வேலை, ஆம்பளை இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி தானே நான் ஏன் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சு பார்த்து நடங்க. மருமக நல்லா வேப்பல் அடிச்சு விட்டுக்கானு தோணுது. மாமியார மருமகளை மாட்டி எங்க 2 பேரும் சாரி விட்டு விட்டுறீங்களா? சரி இங்க கேட்டு மறந்துடுறேன்.